இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளோடும், நிறைய பாரங்களோடும், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு ஒரு வார்த்தையாவது பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்று இந்த காலையில தேவன் உங்களை வெறுமனே இந்த வீடியோவுக்கு அழைத்து வரல. ஹி ஹாஸ் அ பர்பஸ். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களுடைய இருதயத்தோடு தேவன் பேசவும், உங்களுடைய விசுவாசத்தை புதிதாக்கவும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. இன்று இந்த ஒரு வசனம் உங்க வாழ்க்கைக்காகவே தேவன் கொடுத்த ஒரு பர்சனலான ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்க உணர்வீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனமா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு வசனம் அப்படின்னு பாருங்களேன். முதல் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாமே முடிந்து போன மாதிரி இருக்கும். இவ்வளவுதானா என் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு இருள் என்ன ஆயிருக்குன்னா நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் வெளிச்சம் என்ன ஆகாது, இனிமேல் மறையாது. உன்னோட வாழ்க்கையில இனிமேல் இருள் உன்னை கண்ட்ரோல் பண்ணாது, வெளிச்சமா தான் காணப்படும். நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம், நான் திறக்க போகிற கதவு, நான் ஆரம்பிக்க போற ஒரு வேலை, இன்று அது கொஞ்ச நாள் மட்டும் அல்ல, இது என் கரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார். அது நிரந்தரமானது அப்படிங்கறத ஆண்டவர் இங்கு சொல்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் சந்திரன் இனி என்ன பண்ணாது அப்படின்னா மறைவதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சந்திரன் என்ன ஆகும்னா தேய்ந்து போகும், அப்படிதானே? தேய்ந்து போறது போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தைரியம் என்ன ஆயிரும், குறைய ஆரம்பிச்சிடும். விசுவாசம் என்ன ஆயிரும், குறைய ஆரம்பிச்சிடும். ஜெபிக்க கூட என்ன ஆகாதுன்னா நம்மளோட மனசு வராது. ஆனா தேவன் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க, நான் உன்னோடு கூட இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகாது, தேய்ந்து போகாது அப்படிங்கறத ஆண்டவர் இங்க சொல்றார். ஒரு பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு மொபைல்ல தினமும் பயன்படுத்திட்டே வரும். நாள் முழுதும் அது பயன்படுத்தினா என்ன ஆகும், பேட்டரி என்ன ஆயிரும், சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், மீண்டும் மீண்டும் நம்ம என்ன பண்றோம், சார்ஜ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயம் நமக்கு வருது. ஆனா சிந்திச்சு பாருங்களேன், அந்த சார்ஜர்ல கனெக்ட் பண்ணிய உடனே பேட்டரி மெதுவா என்ன ஆகும், மீண்டும் என்ன ஆகும், ஃபுல் ஆக ஆரம்பிக்கும். ஜீரோல இருக்கக்கூடிய பேட்டரி என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஏறி 100% வர ஆரம்பிக்கும். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும். இந்த உலகத்துல பிரச்சனை என்ன ஆகலாம், நம்மள மூழ்கி போக பண்ணலாம், மனசை சோர்வடைய செய்யலாம். ஆனா நம்ம தேவனோடு கனெக்டாக இருக்கும்போது நம்மளுடைய பலன் என்னாகும் பாத்தீங்கன்னா புதிதாக்கப்படும். நம்மளுடைய நம்பிக்கையும் என்ன ஆகும்னா மீண்டும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எழுப்புகிறார், நிரப்புகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் சந்திரன் மறைவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். தேவன் வெளிச்சத்தை மட்டும் தருகிறவராக இல்ல, அவரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு. வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன்ல நித்திய வெளிச்சமா இருப்பார், அவரே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார் அப்படிங்கறத இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதான் இந்த வசனத்தோட அழகே. மனுஷங்க சில தூரம் வருவாங்க, பணமும் ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், நண்பர்களும் சில நேரம் தான் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் விலகினாலும் தேவன் மட்டும் என்ன பண்ண மாட்டார், நம்மளை விட்டு போகவே மாட்டார். அவர் உங்க வாழ்க்கையில ஒளியாக இருந்தா எந்த இருளும் என்ன ஆக முடியாது, அங்க நிரந்தரமா இருக்கவே முடியாது. கடைசி அந்த வசனத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராமிஸ் பாருங்களேன், உன் துக்க நாட்கள் என்ன ஆகும், முடிந்து போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கவனிங்க, தேவன் உங்க துக்கம் பெரிதல்ல, நீ ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுட்ட, அது முடிவடையும், நிறைய கஷ்டப்பட்ட அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணல, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். இன்று நீங்க அழுகிற கண்ணீராக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் அதுதான் கடைசியா நீங்க அழுறதா இருக்கலாம். உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்களுடைய மகனை குறிச்சு, உங்களுடைய மகளை குறிச்சு, உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு, இல்லை நான் இவங்களை எப்படி படிக்க வைக்க போறேன், இப்படி நீங்க பல எதிர்பார்ப்போடு ஆண்டவரோட சமூகத்தில் நீங்க கண்ணீர் வடித்த நபராக காணப்படலாம். ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். குறிப்பா என்னுடைய மகனையோ மகளையோ நான் எப்படி படிக்க வைக்க போறேன், அவங்களுடைய எதிர்காலத்தை நான் எப்படி கொண்டு போக போறேன்னு நீங்க பல கவலையோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களிடத்துலதான் பேசி கொண்டு இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்க சுமக்கிற பாரமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்று எடுத்து போட விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நாள்ல கர்த்தாவே
இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக. அவங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க பல பாடுகள், பல நிந்தைகள், பல அவமானங்களை சுமந்த நபர்களாக காணப்படுறாங்க. என் தேவன் அவை எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தாவே, நீங்க துக்க நாட்களை ஆண்டவரே அப்பா முடிந்து போம் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்து நிற்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா தடைகளை கர்த்தர் நீர் உடைத்து போடுவீராக. அவங்களுடைய வாழ்க்கை அவங்க ஜெயத்தை காணும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையை முடித்து அடுத்தடுத்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை கவலையில மூழ்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரை அவர்களை கையை பிடித்து நீங்க தூக்குங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நீங்க அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கும் பொழுது இருளுக்கு அங்க இடம் இல்லை. இருளால் அங்க ஆளுகை செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. ஒரு விடுதலை நீர் உண்டாக வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்று இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் நித்திய வெளிச்சமா இருக்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் இந்த காலை வேளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக எமக்கு நன்றி. உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட எங்களை தாங்கி வழி நடத்தி செல்லட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காகத்தான். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. இப்படி இருக்கேன், நான் எப்படி டிராவல் பண்ண போறேன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இருளான பாதையில கூட அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து டிராவல் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்னா உலகத்துல இருக்கிறவர் காட்டிலும் உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். அதை விட ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் யாருக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறனால எல்லாவற்றையும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அற்புதத்தை செய்வார். உங்களுடைய மகளோட எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஜெப வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.